ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பூனம் கிளாத்தில் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பிகினர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு 38 இன்ச்சு. இதில் ஃப்ரண்ட் உயரம் 13 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5, அப்புறம் ஷோல்டர் அளவு 5.5 இன்ச்சு. அதே ஷோல்டர் அளவு என்ன அளவோ அதே 5.5 இன்ச்சை ஆம்ஹோலுக்கும் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாக இதை ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் லைனிங் கிளாத் ரெண்டையும் வச்சு ஸ்லீவ் முதல்ல நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு கீழ்ப்பக்கம் நான் 1/2 இன்ச்சு கிளாத் மார்க் பண்ணியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் வச்சு லைனிங் கிளாத்தை தைச்சி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே இருக்குது, அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு நம்ம கிளாத் விட்டுருக்கோமோ அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கும்போது 2 ஸ்லீவையும் சேர்ந்தாமல் தைச்சி எடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அதாவது இந்த ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு பேக்கு மாறாமல் இருக்கும். இப்போ அந்த ஜாயிண்ட்டை கீழ்ப்பக்கம் திருப்பிட்டு தையல் லைனிங் கிளாத்தில் மேலே இருக்கிற மாதிரி நம்ம படிமான தையல் போடணும். இது நைஸாக பூனம் கிளாத் அப்படிங்கிறனால நம்ம லைனிங் கிளாத்தில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி மடித்து தைக்கும்போது கிளாத் ரொம்ப சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ மெயின் கிளாத்து மேலே அதே மாதிரி எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பூனம் கிளாத்தில் நம்ம தைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ பிகினர்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தைச்சி பழகிட்டோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வராது. அதே மாதிரி தைக்கிற பொசிஷன் நம்ம கரெக்டான அளவில் தைச்சிக்கிட்டே வரும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஈஸியாக தைக்கலாம். இப்போ இது ரொம்ப வளவளப்பான துணி அப்படிங்கிறனால நான் 4 கார்னர்லேயுமே ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டு தையல் போட்டு இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கும் போது நமக்கு சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது பேக் சைடு ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடுக்கு நான் பின்னெல்லாம் எதுவுமே போடலை. பேக் பார்ட்டில் மெயின் கிளாத் இருக்குது பாருங்கள், அதில் கீழ்ப்பக்கம் நமக்கு கிராஸ் இல்லாமல் கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் நமக்கு கீழ்ப்பக்கம் ஸ்ட்ரைட்டாக கிராஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத்தை வைக்கிறோம். லைனிங் கிளாத்து இப்போ வைக்கும் போதே தெரியும் நமக்கு கிராஸ் இருந்துச்சுன்னா தெரியும். அதை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் ஃபஸ்ட்டு வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டு வரலாம். நான் எதுவுமே பின்னு எதுவுமே போடலை. கிளாத் மேலே அப்படியே லைனிங் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் ஜாயின் பண்ணலாம். கீழ்ப்பக்கத்துலேருந்து நம்ம கொண்டு வரும்போது சுருக்கம் எதுவும் இல்லை, பின் போடணுங்கிறது கூட தேவையில்லை, ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவில் தான் நான் 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன். இது நம்ம அடித்து திருப்பில் நெக் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம். அதனால் ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே நான் தையல் போட்டுக்கிட்டே வரேன். இதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது நம்ம ஓட்டு தையலில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பூனம் கிளாத்து மட்டும் கொஞ்சம் நமக்கு சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா வளவலன்னு நம்ம எண்ணத்தை தான் கரெக்டாக வச்சு தைச்சாலும் அது துணி ஒரு பக்கம் வலிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம கையால் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லோவாக தைச்சிக்கிட்டே வரும்போது நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கீழ்ப்பக்கத்துலேருந்து இடுப்பு பக்கத்துலேருந்தே நம்ம ஜாயின் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பின் போடணும் அப்படிங்கிறது அவசியமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். இப்போ நம்ம எங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் நம்ம சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் மடித்து தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சு நான் இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு அளவு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு அதில் ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு ஃபோல்டிங், அதாவது மெயின் அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி இப்போ எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். கிளாத்தை இழுத்து தைக்காமல் அப்படியே அது போக்கில் அழகாக அப்படியே விட்டு தைச்சோம்னா தான் நமக்கு கிளாத் எங்கேயுமே முன்ன பின்ன
அதிகமாகவும் கூட குறைச்சி வராமல் கரெக்டான அளவில் வரும். பேக் சைடு வந்து இப்போது டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். பேக் டாட் வந்து நம்ம ஷோல்டருக்கு நேராக ஷோல்டரோட சென்ட்ரு அளவுலேருந்து கீழே இடுப்பு பக்கத்தை மார்க் பண்ணி, டாட்டோட அளவு வந்து ஒரு 1/4 இன்ச்சோட ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது. உயரம் வந்து ஒரு 3.5 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி வச்சு நான் 2 சைடுமே டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பேக் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கிளாத்து தைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து மெயின் கிளாத்தில் 2 கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பட்டி கிளாத்தை வந்து லைனிங் கிளாத்தில் கரெக்டான அளவு வச்சு மார்க் பண்ணி ஒரு கிளாத்து, அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு கிளாத்து, திக்னஸ்க்காக இன்னொரு கிளாத்து. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறோம். அதுக்கு மேலே வந்து மெயின் கிளாத்தை வச்சுட்டு, அதுக்கு மேலே நம்ம அளவு கரெக்டாக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் கிளாத்தை வச்சு தையல் போடலாம். கீழ்ப்பக்கம் வந்து நான் ஒரு 3/4 இன்ச் அளவு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீழே மடித்து தைக்கும்போது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அதுக்காக. எந்த பக்கம் நமக்கு உயரம் வந்து பட்டியோட உயரம் அதிகமாக தேவையோ அந்த கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு வர மாதிரி வச்சுட்டு, கிளாத் வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். இப்போ நம்ம மெயினில் அந்த கரெக்டான அளவு மார்க் பண்ணி வச்சுக்கோம்னா அந்த லைனிங் கிளாத் மேலே வந்துடும். எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது சென்டரில் போயிடும். நம்ம மெயின் கிளாத்து வெளிப்பக்கம் வந்துடும். இதை மாதிரி வச்சுட்டு கீழ்ப்பக்கம் ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பட்டியோட ஃப்ரண்ட் அளவு மார்க் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அளவோட பேக் அளவு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கிளாத்தில் இந்த ப்ளவுஸில் வந்து இடுப்பு உயரம் வந்து இறக்கம் அதிகமாக வேணும்னு கேட்டதுனால நம்ம ஃப்ரண்ட்டோட பேக் சைடு வந்து பட்டி கிளாத் வந்து அதிகமாக இருக்குது. பேக்கில் உள்ள அதே பட்டி உயரத்துக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் ஏற்றினோம்னா கீழ்ப்பக்கம் வந்து சுருட்டிட்டு போயிடும் முன்பக்கம். அதனால் அளவு வந்து பேக்கில் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மெயின் கிளாத் லைனிங் கிளாத் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து துணி வந்து கம்மியாக இருந்தனால நெக்குக்கிட்ட வந்து நமக்கு கிராஸாக தான் வருது கிளாத்து. அதை கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம கிளாத்துக்கு தகுந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின் கிளாத்தை. லைனிங் கிளாத்தில் கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வேணாலும் கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வசம் மட்டும் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் நம்ம தைக்கிறோமோ அடுத்தது அதே தைக்கும்போது ஆப்போசிட்டில் தைச்சி எடுக்கணும். அப்போ தான் இந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு அப்புறம் லெஃப்ட் ரைட்லாம் கரெக்டாக மாறாமல் நமக்கு கரெக்டான பொசிஷனில் வரும். இப்போ 2 சைடுமே நம்ம ஃபுல்லாக இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்போதும் போல் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மார்க்கிங்லாம் சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து டாட் 2 சைடுமே நான் வந்து குறித்து எடுத்துட்டேன். சென்ட்ரு டாட்டோட அளவு வந்து கரெக்ட் பண்ணி மற்ற 2 டாட்டுமே நான் வந்து மார்க் பண்ணி குறித்து எடுத்தாச்சு. குறித்த அளவுகளில் கரெக்டாக வந்து அந்த டாட்டை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து டாட்டுக்கு வந்து ஒரு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு லாக் ஸ்டிச் போட வரலன்னா அப்படியே இப்போ ஆம்கோல் சைடு போடுறோம்ல அதே மாதிரி 2 தையல் வந்து எல்லா டாட்லேயுமே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டி கிளாத்தை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே மெயின் கிளாத்து ப்ளவுஸ் முன்பக்கம் வந்து ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். பட்டி கிளாத்தில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி டாட்டை வந்து தையலுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அது அப்படியே தையல் வர சைடு பேக் சைடு வரும். அந்த கரெக்டாக இப்படி மடித்தோம்னா திருப்பி விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போடலாம். இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து மேல் பக்கம் திருப்பிட்டு
ஃப்ரண்ட்டில் ப்ளவுஸ் மேலே எட்ஜில் தையல் போடுறோம். சைடில் வந்து பட்டிக்கு கரெக்டான அளவு வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதே மாதிரியே 2 சைடுமே டாட் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். டாட் குறிக்கிறது வந்து நமக்கு சென்டர் டாட் இருந்தால் போதும் கரெக்டான அளவில். மற்ற டாட் ரெண்டுமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது மார்க் பண்ணிவிட்டு தைக்கலாம். அளவு வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேலே இருந்துச்சு. இப்போ பட்டி கிளாத் வந்து நமக்கு மேலே வரும். இந்த ஷேப் அந்த பொசிஷன் தான் நமக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணி தைச்சிட்டோம்னா அளவு வந்து லெஃப்ட் ரைட்டு இதெல்லாம் மாறாமல் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள ஹூக் ஐப்பட்டி தப்போம்ல, அதுக்கு உள்ள உயரம் வந்து கரெக்டான அளவில் இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது. இப்போது லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம ஆம்ஹோல் பீஸ் கட் பண்ணோம்ல, அதில் ஒரு பீஸு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கிளாத்தை மேலே வச்சு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். கீழ்ப்பக்கம் மடித்து தைக்க ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கட் பண்ணிவிட்டு, பட்டி எந்த அளவுக்கு நமக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், ரெண்டாவது ஒரு ஃபோல்டிங், அந்த மாதிரி மடிச்சுட்டு எட்ஜில் தையல் போடுறோம். ஃபஸ்ட்டு கீழே கரெக்டான அளவு மடிக்கிறதுக்கு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே மடித்து தையல் போடுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இந்த பட்டி கிளாத் இது மாதிரி தைக்கிறது வந்து அவ்வளோதான். ஐப்பட்டி தைச்சிட்டோம். அடுத்தது ஹூக் பட்டிக்கும் அதே மாதிரி இன்னொரு ஆம்ஹோல் கிளாத்தை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது, அது மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே கீழ்ப்பக்கம் மடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விடுவோம்ல, அதை மாதிரி விட்டு கட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட்டை வந்து ரைட் சைடு திருப்பிட்டு எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரே ஒரு ஃபோல்டிங் தான் இதுக்கு தேவை. அந்தளவு கிளாத் விட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணி கிளாத்தை வந்து உள் பக்கமாக அப்படியே மடிச்சுட்டு இதுலேயும் எட்ஜில் தையல் போடுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி தைக்கிறது. கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாகவும் வரும். லுக் வந்து கரெக்டாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பட்டி பீஸ் ரெண்டுமே தைச்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக சைடு கரெக்டான அளவில் இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது. அதனால் அப்படியே வச்சு நம்ம ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி அளவு வச்சுருந்தேன். அந்த அளவை கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயும் முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டுட்டோம்னா சப்போஸ் ஒரு வேளை நமக்கு அந்த ஷோல்டர் அகலத்தில் கரெக்ஷன் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட தையல் வந்து பிரியாமல் இருக்கும். அதனால் 2 சைடுமே லாக் ஸ்டிச் போட்டுட்டோம்னா சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் சைடு ஜாயின் பண்ணணும், ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். அதுக்கு சைடு ரெண்டையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சிடலாம். இடுப்பு பக்கம் முன் பக்கம் ரெண்டுமே பட்டி கிளாத்து கரெக்டான அளவில் வச்சுட்டு ஷோல்டரும் அதே மாதிரி சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம். மடித்து அதை மாதிரி விரலால் தேய்ச்சிட்டுலாம். அதே மாதிரி சைடில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் நெக் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் வரும். அதை வந்து நம்ம சென்டர் பண்ணி கரெக்டாக வைக்கக்கூடாது. நமக்கு வந்து சைடில் உள்ள ஜாயிண்ட் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கணும். அந்த கிளாத்தை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன்லாம் எதுவுமே வராது. இப்போ நமக்கு எங்கேயுமே ஏற்ற இறக்கம்லாம் இல்லை. இந்த சென்டரில் கொஞ்சமாக வந்து கிளாத் இருக்குது, அதை மட்டும் நான் கட் பண்ணி சரி பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 2 பக்கமே நம்ம அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டர் வந்து உங்களுக்காக தான் நான் அடையாளப்படுத்தி காட்டுறேன். இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஸ்லீவோட சென்டரை வச்சுட்டு நம்ம ஸ்லீவோட சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு அளந்துக்கிட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளவுஸில் உள்ள உடம்புக்கு வந்து சைடில் விட்டுருந்த அளவோட ஸ்லீவில் வந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கேன். ப்ளவுஸில் வந்து 1.5 இன்ச் அளவு தான் கிளாத் இருந்தது. அதனால் 1.5 இன்ச் தான் சைடில் விட்டுருக்கேன். அதனால தான் நமக்கு ஸ்லீவோட அந்த
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம 2 ஸ்லீவு ப்ளவுஸ் ரெண்டுத்துக்குமே ஒரே அளவு வந்து கிளாத் விட்டுருந்தோம்னா தையலுக்கு ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். இது ஸ்லீவில் துணி அதிகமாக இருக்குது, அதனால் வெளிப்பக்கம் நமக்கு ஸ்லீவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்குது. அதை நம்ம தைச்சிட்டு சைடு ஜாயிண்ட்டுக்கு உடம்பு சுற்றளவில் எந்த அளவு கிளாத் 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. நமக்கு வந்து சுருக்கம்லாம் எதுவுமே இல்லாமல் ஆம்போல் வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. சைடில் ஜாயின் ரெண்டுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இடுப்பு வந்து மார்க் பண்ணி சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இடுப்போட சுற்றளவு என்னவோ அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணி நிப்பாட்டிட்டு அப்படியே கொண்டு வந்து முன்கை அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த முன்கை ரெண்டுமே சேர்த்து கையால் அப்படியே பிடிச்சிட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம உடம்போட அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற, அதாவது ஸ்லீவில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி சரி பண்ணி எடுத்துக்கிட்டோம். சைடு ஜாயின் பண்ணும்போது ரெண்டு பக்கமே நமக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து மேல் பக்கம் நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஆம்போல் கிட்ட ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும். மாதிரி கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த பக்கம் கரெக்டாக வச்சு தையல் போடணுமோ அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போடும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். ஒரு தையல் போட்டுட்டு உடம்போட அளவுகளை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை தையல் எக்ஸ்ட்ராவாக வேணுமோ அதை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக் பீஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நெக் வந்து கட் பண்ணோம்ல அந்த கிளாத்தில் ஒரு இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு எத்தனை கிராஸ் பீஸ் வருதோ அத்தனை கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸை இந்த மாதிரி பாஸ் ஷேப்பில் வச்சுட்டு கிராஸில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஆரோ மாதிரி அந்த முக்கோணம் மாதிரி வர ஷேப் வந்து எந்த கூர் பக்கம் வந்து ஒரு கிளாத்தில் கீழ் பக்கம் வந்துச்சுன்னா இன்னொரு கிளாத்தில் வந்து மேல் பக்கம் வரணும். ஆப்போசிட்டில் வர மாதிரி வச்சுட்டு தான் நம்ம நெக் பீஸ் எப்போவுமே ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி நெக் பீஸில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக் பீஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது இது மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நெக் பீஸோட ப்ளவுஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வந்தோம்னா தான் நம்ம நெக் பீஸ் மடித்து தைக்கும்போது ஹெம்மிங் பண்ணுறப்போ ஒரே அளவாக வரும் நமக்கு நெக்கோட அந்த பீஸ் வந்து. ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால நம்ம ஒரு இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு தையலில் படாமல் கிளாத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா திரும்பி கொடுக்கும். போட்டிருக்கும் போது ரவுண்ட் ஷேப் நல்லா அழகாக இருக்கும். இப்போ நெக் வந்து நமக்கு ஹெம்மிங்கிறதுனால எந்த அளவுக்கு நமக்கு நெக்கோட அகலம் தேவையோ அதை வந்து இந்த பீஸை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சுட்டு எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம போடுற தையல் வந்து அந்த நெக் பீஸ் மேலேயே தான் வரணும். எட்ஜில் ப்ளவுஸ் மேலே விழுகாமல் எட்ஜ்லேயே கரெக்டாக போட்டு எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் ஹெம்மிங் பண்ணும்போது நமக்கு தையல்லாம் எதுவும் வெளியில் எதுவும் தெரியாமல் நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பூனம் கிளாத்தில் லைனிங் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சந்தேகங்களை கேளுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.